ஒரு கப்புக்கு 4 கப்பா வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். யாருக்கும் கொடுக்க கூடாது, நம்ம மட்டும் சாப்பிடணும். அட கடவுளே, இவ பின்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், இவ ஐஸ்கிரீம் பின்னாடி தெரியுறா. ஏண்டி அந்த பாப்கார்ன் வேற தராங்க. அப்ப ஐஸ்கிரீம் பாப்கார்ன் முதல்ல ரெண்டுத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம். அப்புறமா போய் வேற என்னென்ன தராங்கன்னு பார்த்து வாங்கிப்போம். ஐயோ, பானிபூரி வேற தராங்க. சரி சரி, அதையும் அப்புறமா சாப்பிடுவோம். ரொம்ப சோதிக்கிறீங்களே கடவுளே, ஏன் கடவுளே? ஒடியே ஐயோ, நீங்களா? என்ன என்ன எதுக்கு இப்ப என் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கீங்க? நீ ஐஸ்கிரீம் பாப்கார்ன் வாங்க போறல, அதான் உன் கூட வந்தா எனக்கு எதனா வாங்கி தருவியேன்னு உன் கூட வரலாமேன்னு இருக்கேன். எப்படி வரவா? ஐஸ்கிரீம் வேணுமா உங்களுக்கு? ஓகே ஓகே, வாங்க வாங்க, நான் வாங்கி தரேன். ஆமா, உங்களுக்கு எத்தனை கப் வேணும்? ஏன்னா எனக்கு 4 கப். உங்களுக்கு? அப்பா, இப்பவே கண்ணை கட்டுது, முடியலடி. ஏண்டி இல்ல, ஏண்டி இப்படி இருக்கேன்? என்னாச்சு? உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணாவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே பாப்கார்னும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, பானிபூரி கூட கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன். கூச்சப்படாதீங்க. அடி, என்ன சோதிக்காதடி. ஏண்டி என்ன இப்படி சோதிக்கிறேன்? என்ன என்னாச்சு உங்களுக்கு? ஐஸ்கிரீமும் வேணாம், பாப்கார்னும் வேணாம், பானிபூரியும் வேணாம்னா வேற என்ன வேணும்? நான் வேற ஏதாவது கொடுக்குறாங்களான்னு பார்த்துட்டு வரவா? வந்து உங்ககிட்ட சொல்றேன். அப்ப நீங்க சொல்லுங்க எது வேணும்னு. எனக்கு எது வேணும்னு சொல்றேன், நீ அங்க போவாமலே இங்கே கொடுக்கலாம். கொடுக்குறியா? அப்படியா? என்ன வேணும் சொல்லுங்க. முத்தா தரியா? இல்ல இல்ல, நோ நோ நோ. அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்பவே வேணும். கொடுத்துட்டு போ. என்ன விளையாடுறீங்களா? நான் போய் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். நீங்க வழி விடுங்க, நான் போறேன். இதெல்லாம் வழி விட முடியாது. ஒழுங்கா ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் போ. இங்க பாருங்க வெற்றி, இது கல்யாண மண்டபம். இங்க எவ்வளவு பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க தெரியும்ல? அது மட்டும் இல்ல, எங்க அம்மா அப்பா அண்ணா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. நீங்க விளையாடுறீங்க, நகருங்க. எங்க அம்மா, பெரியப்பா, பெரியம்மா, எங்க அண்ணன், அக்கா, மாமா, அத்தன்னு எல்லாரும் இங்க தாண்டி இருக்கிறாங்க. அதை பத்தி நான் கவலைப்படலையே. எனக்கு இப்போ ஒன்று வேணும். குடுடி. இங்க பாருங்க வெற்றி, நீங்க விளையாடாதீங்க. நீங்க நகருங்க, நான் போறேன். எங்க அம்மா மட்டும் என்ன பார்த்தாங்க, அவ்வளவுதான். ப்ளீஸ் நகருங்க. அதெல்லாம் நகர முடியாது. ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் நீ கிளம்பு. எங்க குடி பார்க்கலாம். இல்ல, நீங்க விளையாடாதீங்க. நீங்க போங்க. இவ்வளவு கூட்டமா இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் கூட மண்டல எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். வெற்றி நகருங்க வெற்றி. இப்போ உனக்கு கூட்டமா இருக்கிறதா பிரச்சனை அதுன்னு? அப்போனா அங்க ஒரு ரூம் காலியா இருக்கு, வரியா? போயிட்டு டக்குன்னு கொடுத்து டபால்னு வெளில வந்துடலாம். ரூமா? என்ன என்ன நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? வெற்றி நகருங்க வெற்றி, நான் போறேன். பயமா இருக்கு எனக்கு. அடியே, ரூம்னு சொன்னது தப்பாடி. ஒரே ஒரு முத்தம் தாண்டி, அதுக்காக தாண்டி ரூம்னு சொன்னேன். நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன். ஒன்னே ஒன்று கொடுத்துட்டு நீ டக்குன்னு போயிடலாம். ப்ளீஸ் வாயேன், அங்கே தான். ப்ளீஸ் போயிட்டு வந்துடலாம், வாயேன். நான் மாட்டேன், நான் மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. வெற்றி நகருங்க வெற்றி. அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க வெற்றி, பார்த்தாங்கன்னா பிரச்சனையாயிடும். ப்ளீஸ் நகர்ந்துருங்க. இப்போ நீயா வரியா இல்லை நானா தூக்கிட்டு போவா? எப்படி வசதி? வெற்றி, நீங்க தப்பா பேசுறீங்க வெற்றி. அதெல்லாம் வேண்டாம், நீங்க நகருங்க. ஏதோ விளையாடுறீங்கன்னு பார்த்தா ஏதோ சீரியஸாவே கூப்பிடுறீங்க. நீங்க நகருங்க வெற்றி. இனிமே பேசினாலாம் வேலைக்கு ஆகாது. ஸ்ட்ரெயிட்டாக களத்தில் இறங்கிட வேண்டியதான். ஐயோ, வெற்றி வெற்றி வெற்றி, எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இங்க ஒரு லவ் ஓடுதா? டி ஆளாளுக்கு லவ் ஓடிட்டு இருக்கீங்களே, ஏன் ஆளை மட்டும் ஆளையே காணுமே? அது சரி. வெற்றி மாமா. சொல்லு மச்சான். அப்பாடா, நல்ல வேலை, எங்க அண்ணன் வந்துட்டான். என்ன காப்பாத்திட்டாடா. என்ன, உங்க அண்ணன் உன்னை காப்பாத்திட்டான்னு நினைச்சு பெருமூச்சு விடுறியோ? மூச்சு விடாத அளவுக்கு கொடுத்துருவேன். ரொம்ப இருடி. நீங்க வழிய விடுங்க, நான் போறேன். அது சரி, நான் கேட்டது கிடைக்காம உன்னை விடுவேனா? நான் விட மாட்டேன்டி. இங்கே தான் நிற்கணும். இரு, நான் என் மச்சான் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு அப்புறமா களத்தில் இறங்குறேன். அது வரைக்கும் நீ இங்கே தாண்டி மொபைல நிற்கணும். சொல்லு மச்சான். இல்ல மாமா, ஜெனி வீட்டுக்கு சொன்னீங்களா?
கல்யாணத்துக்கு வர சொல்லி ஜனனி வீட்ல சொன்னீங்களா? என்ன மச்சான் இப்படி கேட்டுட்டேன்? வீட்டுக்கு போய் கார்த்திக் அண்ணாவும் அம்மாவும் தான் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தாங்களே. அம்மா அப்பா கார்த்திக் அண்ணா 3 பேரும் தான் போனாங்க. ஏன் மச்சான் கேக்குறேன்? இல்ல மாமா, பந்தக்கார நடுறதுக்கும் வரல. சரி, ரிசப்ஷனுக்கு வந்துருவான்னு பார்த்தேன். ரிசப்ஷனுக்கும் வரல. நாளைக்கு கல்யாணம். எதுக்குமே வர மாட்டானோன்னு ஒரு தயக்கமா இருக்கு. ஃபோன் போட்டாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன் மாமா. மச்சான் இவ்வளோலாம் யோசிச்சுட்டு நிக்கிறத விட நீ ஸ்ட்ரைட்டா ஜனனி வீட்டுக்கே போயிட்டு வந்துடலாமே. ஓ, ஜனனி வீட்டுக்கு போயிட்டு ஜனனியும் அவங்க அம்மாவையும் கையோட கூட்டிட்டு வந்துரு. கார் எடுத்துட்டு போ. இந்த கார் சாவி வாங்கிக்க. சரிங்க மாமா, நானும் அதான் யோசிச்சேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா. சரி மச்சான், ஜாக்கிரதை. பத்திரமா போயிட்டு வந்துருவேல, இல்ல நான் வரவா? நீங்க உங்க லவ்ஸ கண்டினியூ பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் போய் என் ஆளை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். அது சரி, இவெல்லாம் ஒரு அண்ணன். அடே ஏண்டா? அது சரி மச்சான், நீ போய் என் தங்கச்சியை கூட்டிட்டு வா. நான் இங்க உன் தங்கச்சியை பிக்கப் பண்ணிட்டு இருக்கேன். சரிதான் மச்சான், போயிட்டு வா. சரிங்க மாமா, நான் கிளம்புறேன். உங்க அண்ணன் கிளம்பிட்டான். இப்ப என்ன, நீயா வரியா இல்ல தூக்கிட்டு போவா? வெற்றி, நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. வாங்க, நான் உங்களுக்கு பானிபூரி வாங்கி தரேன். அப்பா என்னால முடியலடி. ஏண்டி, உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். அதுக்காக என்னை இப்படி சோதிக்காதடி. உன்னே ஒன்னுடி கொடுத்துரு, நான் உன்னை விட்டுறேன். சரியா? நீ வேற இன்னைக்கு அழகா இருக்கியா, அதனால என்னால் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. வந்து ஒன்னே ஒன்று இங்கே வா ப்ளீஸ். நல்ல பொண்ணுல கிட்ட வாடி. நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. வெற்றி வெற்றி வேண்டாங்க வெற்றி. நம்ம அப்புறமா இது வந்தாலும் கல்யாணம் முடிஞ்சு அப்புறமா வச்சுக்கலாம் ப்ளீஸ். சரி, கல்யாணம்லாம் முடிஞ்சு அப்புறமாவே வச்சுக்கலாம். அப்போ நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ணிடலாமா? ஐயோ கடவுளே, சி 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 சி. என்ன வெற்றி, என்ன இப்பதான் நீங்க வர வர இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஓ, அது நடக்கக்கூடாதுன்னா இப்போ இங்க இது நடக்கணும். இது கொடுத்துரு, நான் அதை பத்தி கேட்கவே மாட்டேன். ஆனா நீ இப்போ இங்க இதை கொடுக்கல, நான் கண்டிப்பா அதை நடத்திடுவேன். எப்படி வசதி? நீங்க ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்றீங்க? போங்க, நான் உங்களை பிரேக்கப் பண்ணிட்டேன். நான் இப்பல இருந்து உங்களை லவ் பண்ணல. போங்க. அடியே செல்லக்குட்டி, நீ என்ன பிரேக்கப்பே பண்ணாலும் பரவாயில்ல. எனக்கு இப்போ இது வேணும். தருவியா தரமாட்டியா? நீ தரலனா என்ன? நானே வேண்டாம் வேண்டாம் வெற்றி, சொன்னா கேளுங்க, பயமா இருக்குங்க வெற்றி, ப்ளீஸ் ப்ளீஸ். அதெல்லாம் ஒரு பயமும் இல்லடி, நான் இருக்கேன்ல. ப்ளீஸ் டி சுஜி, கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ். போங்க வெற்றி. லவ் யூ லவ் யூ லவ் யூ டி. இதுக்கு இவ்வளோ பிஹேவ் பண்ண? இந்த பாரு, டக்குன்னு முடிஞ்சிச்சுல. எப்படி நல்லா இருந்ததா? உங்களை போங்க, யார் யார் பார்த்தாங்கன்னு தெரியல, பயமா இருக்குங்க. அம்மா அப்பாலாம் வேற இருக்காங்களா? யாராவது ரிலேஷன்ஸ் பார்த்துட்டு போய் சொல்லிட்டாங்கன்னா கஷ்டங்க. விடுடி, அப்படியாவது நம்ம விஷயம் வீட்டில் தெரிஞ்சதுன்னு நினச்சி சந்தோஷப்படலாம். அப்பதான் நம்ம 2 பேருக்கும் இதை மாதிரி சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்கடி. போங்க வெற்றி, நீங்க இப்ப வர வர பேட் பாயா மாறிட்டு வரீங்க. போங்க. மறுபடியும் பேட் பாயா மாறட்டா? முத்தத்துல மாலை கட்டு வெக்கத்தையும் ஓரங்கட்டு மொத்தமா கேட்கணுமா அள்ளி அள்ளி அடைச்சுக்கிட்டு அடைத்தான் இறைவன் உனையே மலைத்தான் உடனே அவனே அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது என் வீடி சேர்ந்தது. ஆகாஷ் எங்க போனா? இவன் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கிறதா இருக்கு. ஆகாஷ், டேய் ஆகாஷ், டேய் ஆகா. என்ன நடக்குது? எதுக்கு சுஜி வெற்றி தம்பி கூட நின்னுட்டு இருக்கா? அதுவும் இவ்வளவு நெருக்கமா? என்னவா இருக்கும்? சரி, ஏதோ சாப்பிடணும்னு ரொம்ப நேரம் புலம்பிட்டு இருந்தியே. வா, நான் வாங்கி தரேன். சாப்பிட்றியா? போங்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப சாப்பிட வாங்கி தராங்க. ஒன்னும் வேண்டாம், போங்க. என்ன நடக்குது? வெட்டு தம்பி ஏன் சுஜி மேல கை போட்டுட்டு நிக்கிறாரு? என்ன இருக்கு இவங்களுக்குள்ள? ஏறிடி, கோச்சிக்காத. எனக்கும் ஆசை இருக்கும்ல, அதாண்டி. சரி கோச்சிக்காத என்ன என் செல்ல குட்டினா. வாங்க, நீ ஏதோ பானிபூரி வேணும்னு சொன்னல, வா
நான் வாங்கி தரேன். பானிபூரி மட்டும் இல்ல, ஐஸ்கிரீமும் வேணும், அதுவும் வாங்கி தரீங்களா? வாடி, எல்லாமே வாங்கி தரேன். சரியா? வா போலாம். போலாம் வாங்க. நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். அப்புறம் என்னடி பொண்டாட்டி, சந்தோஷமாடி? என்ன மாமா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? இப்ப என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா. ஏன் மாமா, உங்களுக்கும் அப்படிதானே இருக்கு? அது சரி, எனக்கு சந்தோஷமா? ஐயோ அடிய பொண்டாட்டி, என் சந்தோஷத்துக்கெல்லாம் ஒரு எல்லையே இல்லடி. வார்த்தையால சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு வேண்டி பொண்டாட்டி. அதுலேயும் காலையில் உன் கழுத்தில் தாலி கட்ட போறேன்றதை நினைக்கும் போது அப்பா, நான் பறக்கிறேன்டி. லவ் யூ மாமா. லவ் யூடி பொண்டாட்டி. இப்போ அப்படியே உனக்கு கட்டி பிடிச்சிட்டு நெத்தில முத்தம் கொடுக்கணும் போல இருக்குடி. ஆனா எல்லாரும் பார்ப்பாங்களேன்னு கொஞ்சம் வெக்கமா இருக்குடி. அது சரி, நாளையில இருந்து தான் நான் உங்களுடைய அதாயிடுவேனே. அப்புறம் என்ன, நாளையில இருந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆமாண்டி, இதை நீ சொல்லணுமா என்ன? வெயிட்டிங்ல இருக்கேன்டி பொண்டாட்டி. ரொம்ப வெறித்தனமான வெயிட்டிங்ல இருக்கேன்னா பாத்துக்கியேன். மாமா போங்க. என்னடி, உண்மையதான் சொல்றேன். நாளைக்கு தானே பார்க்க போற மாமாவோட ஆட்டத்தை பாரு. போங்க, எனக்கு இப்போல இருந்தே பயமா இருக்கு. போங்க. பயப்படாதடி பொண்டாட்டி. லவ் யூடி. லவ் யூ மாமா. என்னடி பூனைக்குட்டி, என்ன ஏதோ ஒரு மாதிரி மறக்கமா இருக்க மாதிரி இருக்கு? ஏன் சொல்ல மாட்டேன்? மார்க்கமா நான் இல்லை, நீதான் ஏதோ ஒரு மார்க்கத்தோட இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அநேகமா எதுக்கோ வெயிட்டிங்ல இருக்க, அப்படிதானே? அப்படி போடு. அது சரி, ஏன் பொண்டாட்டி தான் புத்திசாலியாச்சு. அதான் கரெக்டா கெஸ் பண்ணிட்டான். எப்படிடி? ஆமாண்டி, வெறித்தனமா வெயிட்டிங்ல இருக்கிறேன்டி. நாளைக்கு இந்த நேரம் மாமாவோட விளையாட்டை பார்க்கணும்ல. போயா, மூஞ்சி பாரு, எப்ப பார்த்தாலும் கடிச்சிருவேன் பாத்துக்க. ஐயோ அப்படியே பூனை கொட்டி கடின்னு தானடி சொல்றேன். இந்த மாமாவே கண்ணத்தை காட்டுறேன், அழகா கடி பார்க்கலாம். போயா, உனக்கு ரொம்ப தான் யானோ. ஐயோ மாம், எப்படியா உன்னை நான் எப்படி வச்சு ஏன் சமாளிக்க போறேன்? அது உன் சாமர்த்தியம், எப்படியாவது வச்சு சமாளிச்சிருடி. நான் கொஞ்சம் ரொம்ப சேட்டை பிடிச்ச வேண்டி பாத்துக்க. என்னெல்லாம் அடக்கணும்னு நினைச்சா அடக்க முடியாது. அந்த அளவுக்கு பாஞ்சிருவேன் பார்த்து, சரியா? லவ் யூடி. லவ் யூ டூடா மாம். மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் வேறச்சு கணக்கு பண்ணுங்க, கன்னி பொண்ணு இருக்கு மாமா. என்னை போல நல்ல மாப்பிள்ளை வாய்ப்பதொரு அதிசயம், என்னை நீயும் ஏற்றுக்கொண்டது ஆவையன் பாக்கியம். மணிமூக்கு சவந்தாச்சு, புது நோக்கம் வருது. முதத்தோறும் விரிஞ்சாச்சு, கொம்பு தேனா தருது. என்ன ரித்துமா, எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? என்ன மேடம்க்கு வைக்கமா? போங்க அரவிந்த். அப்புறம் வெக்கம் வராதா? எனக்கும் வெக்கம்லாம் வரும்ல. வரும், ஆனா அது வேற இடத்துல வரும்னு நினைச்சேன். இங்கேயே வைக்கம் வந்துருச்சு, அதான் என்னன்னு யோசிக்கிறேன். போங்க அரவிந்த், உங்களுக்கு ரொம்ப தான். ஆனாலும் நீங்க என்ன ரொம்ப ஓட்டுறீங்க. போங்க. லவ் யூடி. நான் கூட லவ் யூ டூங்க. ஐயோடா, ஒரு மார்க்கமா தான் இருக்கிற. அப்ப என்ன அதெல்லாம் நாளைக்கு. ஓகே ரித்துமா, லவ் யூமா. அந்த அளவுக்கு லவ் பண்றேன்டி. நானும் தான் அரவிந்த். லவ் யூ டூ அரவிந்த். நீ சூட்டும் பூவுக்காக நெடுங்கூந்தல் ஆடுது, நீ வைக்கும் பொட்டு
நடுநிற்கும் வாடுது உறக்கமில்லாமல் அன்பே நான் ஏங்கும் ஏக்கம் போதும் இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமோ நாளும் என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை ஜனனி, ஏம்மா பசிக்கலையா உனக்கு? போய் சாப்பிடலாம்லம்மா? இல்லைம்மா, பசியே இல்லைம்மா. எனக்கு மனசெல்லாம் அங்கே மண்டபத்தில் தான்மா இருக்கு. ஏம்மா, இந்நேரத்துக்கு அண்ணனுங்களுக்கெல்லாம் ரிசப்ஷன் நடக்க ஸ்டார்ட் ஆயிருக்கோம்லம்மா. என்னம்மா உனக்கு வருத்தமா இருக்கா போக முடியலையேன்னு? ஆமாம்மா, வருத்தம் இல்லாமல் இருக்குமா. நீங்களே சொல்லுங்க. அண்ணனுங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. அவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக தான்மா இருக்கு. எனக்கும் வருத்தமாக தாம்மா இருக்கு. அந்த தம்பிங்க இவ்வளோ தூரம் வந்து கூப்பிட்டுருக்காங்க தான். ஆனால் நம்ம போனால் அந்த தம்பிங்களுக்கு தாம்மா அவமரியாதையாக இருக்கும். அதுக்காக தான் நான் வேணான்னு சொல்கிறேன். புரியுதுல்லம்மா உனக்கு? புரியுதுமா. நீ சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதானே. நம்ம போனாக்கா அண்ணனுங்களுக்கு கொஞ்சம் அவமானமாக தான் இருக்கும். சரி, நான் அதை பற்றிலாம் நினைக்கலாம்மா. எனக்கு இந்நேரம் அங்கே என்ன நடந்திருக்கோன்னு யோசிச்சுட்டு இருக்கேனா, அதான் வேற ஒன்றும் இல்லைம்மா. இப்படியே உட்காந்துட்டே இருந்தா எதை பற்றியாவது யோசிச்சுட்டே தான் இருக்கணும்னு தோணும். வா சாப்பிட்டு நம்ம போய் படுக்கலாம். சரிம்மா. ஆமாம்மா, 2 பேரும் சாப்பிட்டே தூங்குங்க. உங்களுக்காக அங்கே காத்துட்டு இருக்கவங்கள பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். ஐயோ, ஆகாஷ், நீங்கள் தம்பி வாப்பா வா. ஜனனி, தம்பியை கூப்பிட்டு உட்கார வைமா. நான் போய் டீனா காஃபினா போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. எனக்கு எதுவும் போடலாம் வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க, போகலாம். இல்லை ஆகாஷ், இங்கே பாரு ஜனனி, நீ எதுவும் பேச வேணாம். நீங்கள் கிளம்புங்கன்னா கிளம்புங்க. அம்மா, நீங்களும் தான் கிளம்புங்க. வாங்க, நான் கார் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் கிளம்புவோம், சீக்கிரம் போங்க. தம்பி இல்லைப்பா, நாங்கள் வரலை, நீங்கள் போங்க. ஆமா ஆகாஷ், நாங்க வரல, நீங்க போங்க. அப்ப வரலன்னு முடிவு எடுத்துட்டு தான் வீட்ல இருக்கீங்க இல்லையா? என்கிட்ட கூட உனக்கு சொல்லணும்னு தோணலல்ல? பாரு ஜனனி, கார்த்திக் மாமா உங்க 2 பேரையும் கையோட கூட்டிட்டு வர சொல்லி என்ன அனுப்பியிருக்காங்க. இப்ப நீங்க கிளம்புறீங்களா இல்லையா? இங்கே பார்ப்பா தம்பி, அது சரியாக வராது. நாங்கள் வந்தாலும் நல்லா இருக்காதுப்பா. நீ போப்பா, நீ போய் கல்யாணத்தில் ஆக வேண்டிய வேலையை பாருப்போ. அங்கே எக்கச்சக்க வேலைங்க இருக்கும். நீங்கள் நின்று பேசி நேரத்தை கடத்தாதப்பா. நீ போப்பா. நீ என்ன சொல்ல போற ஜனனி? நீயும் உங்க அம்மா சொன்னதுதான் சொல்ல போறியா? அது வந்து ஆகாஷ், ஆமாங்க, அம்மா சொல்றது ஒரு வகையில சரிதானே. நாங்க வந்தா அண்ணனுங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கோங்க. எங்களை பாக்குறீங்கல்ல, நாங்க எப்படி அங்க? இல்ல வேணாம் ஆகாஷ். உனக்குதான் போன், பேசு. எனக்கா? எனக்கு யார் பண்ண போறாங்க? அதுவும் உங்க போன்ல? இல்ல இல்ல, இந்த அப்படி ஜனனி, உனக்குதான் போன் அடிச்சிட்டே இருக்க பாரு, வாங்கி பேசு. ஹலோ, என்னம்மா ஜனனிமா, அண்ணன் ஒருத்தன் இங்க இருக்கேன், ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? ஐயோ அண்ணா, என்னண்ணா இப்படிலாம் கேக்குறீங்க? அப்படிலாம் இல்லைண்ணா. அப்படிலாம் இல்லைன்னா இந்த நேரத்துக்கு நீ என் கூட மண்டபத்துல இல்லாம இருப்ப, அங்க வீட்டுல இருக்க மாட்டியே. நீ என் தங்கச்சி தானே, நான் உனக்கு அண்ணன் தானே. அண்ணனுக்கு இன்னைக்கு ரிசப்ஷனு, நாளைக்கு காலையில் கல்யாணம். அப்புறம் என் தங்கச்சி இங்கே இல்லைன்னா எப்படி? இல்லைண்ணா, அண்ணா நல்லபடியா எல்லாம் நடக்கட்டும்ண்ணா. எனக்கு ஒன்றும் ஆசீர்வாதம்லாம் வேண்டாம். நான் ஒன்றும் உன் ஆசீர்வாதத்தெல்லாம் கேட்கல. எனக்கு நீ இங்கே வந்து உன் அண்ணன் பக்கத்தில் நிற்கணும். ஒழுங்கா சீக்கிரம் கிளம்பி இங்கே வர்றதுக்கான வழியை பாரு. அண்ணா, நீ அண்ணன்னு நினைக்கிறது உண்மைனா அங்கேருந்து சீக்கிரம் கிளம்பி மண்டபத்துக்கு வர வழியை பாரு. சீக்கிரம் வா, ஆகாஷ் வந்திருக்கான்ல, சீக்கிரம் கிளம்பி வா. அப்புறம் அம்மா கிட்ட ஃபோனை கொடு. இந்த கொடுக்குறேண்ணா. அண்ணா லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. சரி சரிம்மா. ஹலோ, சொல்லுப்பா தம்பி. என்னம்மா, உங்கள் பையனுக்கு இங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் வீட்டில் இருந்தா எப்படி? சீக்கிரம் கிளம்பி வந்து சேர்ற வழியை பாருங்கம்மா. கார்த்தி, சொன்ன கேளுப்பா, நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நாங்களாம் அங்கே வரக்கூடாதுப்பா, வேணாம்ப்பா. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்ன உங்கள் பையனா நினைக்கிறது உண்மைனா சீக்கிரம் கிளம்பி வர வழியை பாருங்க. இல்லை இல்லை, நான் உன்னை என் பையனாலாம் நினைக்கல, 3வது மனுஷனாக தான் நினைக்கிறேன்னா நீங்கள் வர வேணாம். என்னப்பா இப்படியெல்லாம் பேசுற? இல்லை நீ இப்படியெல்லாம் பேசாதப்பா, மனசு கஷ்டமா இருக்குப்பா. அப்புறம் என்னங்கம்மா, வாங்க, நானே வந்திருப்பேன். சரி, என்னால் இங்கே வர முடியாத சுச்சுவேஷன், ஏன்னா இப்போ ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கா. நான் இந்த நேரம் வெளியில் வந்தா எல்லாரும் திட்டுவாங்களேன்னு தான் ஆகாஷ் அனுப்பி வச்சேன். சீக்கிரம் கிளம்பி ஆகாஷ் கூட வாங்கம்மா. இல்லை நானே கிளம்பி வரணுமா சொல்லுங்கள்,
நானே வர ரெடியா இருக்கேன். இல்லைப்பா, இந்த இப்போவே உடனே கிளம்பிடுறோம்ப்பா. சரியா? இந்த ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பிடுறோம். அது சீக்கிரம் வாங்கம்மா. ஜனனியும் கூட்டிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. கண்டிப்பாப்பா, இதோ வந்துடும். என்னம்மா, என்ன ஆச்சு? என்ன சொன்னாங்க அண்ணா? நம்ம கிளம்பலாம், வா போகலாம். தம்பி, நீ வண்டி எடுப்பா, நம்ம போகலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இரு. எதனா ஒரு நல்ல புடவையா இருந்ததுன்னா கட்டிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஜனனி, சொல்லுங்க. இதை பிடி. இது என்னதுன்னு பாக்குறியா? கார்த்திக் மாமா உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கல்ல, அதை நீ ஆபீஸ்லயே வச்சுட்டு தானே? இதை கூட உனக்கு எடுத்துக்கணும்னு தோணலல்ல? அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இந்தா, இதை எடுத்துட்டு போயிட்டு மாத்திக்கிட்டு வாங்க, போங்க. அது இல்லைங்க. சரி, பேசுறதுக்கு நேரம் இல்லை, நீ போ. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. இந்தாங்க, அம்மாக்கு கொடு. அம்மாவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். நான் வெளியில கார் கிட்ட வெயிட் பண்றேன், போங்க. சரிங்க. நீ உள்ளே இருந்துக்கப்பா தம்பி, நாங்கள் 5 நிமிஷம் தான், இதோ மாற்றிட்டு வந்துடுவோம். சரிங்கம்மா, சீக்கிரம் போங்க. என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? போ, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. உனக்கு அப்புறம் வச்சிருக்கேன், போடி. வாயப்பாரு. வந்துட்டா அதுக்கு ஒரு சிக்னல். ஏன் வாய் திறந்து கூப்பிட மேடமால முடியாது போல இருக்கு. ஜெனி, சொல்லுங்க. என்னடி இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? ஆமாம், நீங்கள் இப்போ என் மேலே கோவமாக தானே இருந்தீங்க. இப்போ என்ன? கோவமா? சிச்சி, அதெல்லாம் எனக்கு வராது. நான் எப்படி உன் மேல கோவப்பட முடியும்? அதுவும் இப்படிலாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கோவமா வரும். வேற என்னென்னமோல வருது. வேற என்னென்னமோவா? அது சரி ஆகாஷ், உள்ளதான் அம்மா இருக்காங்க, அதனால மைண்டில் வச்சுக்கிட்டு பேசுங்க, புரியுதா? புரியுது புரியுது. ஜனனி, லவ் யூ டி. ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. தினம் தினம் உன்னை நினைக்கிறேன், குறும்பென உடல் இழைக்கிறேன். உயிர் கொண்டு வரும் பதுமையே, உனை விட இல்லை புதுமையே. வச்சு மூடி வச்சு மறைச்சு வச்சதெல்லாம் காத்தடிச்சு காத்தடிச்சு கலந்து போனதென்ன? என்ன மாமா, யார்கிட்டயும் ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க? யார் மாமா? வேற யாரு, நம்ம ஜனனி தான். அவ கல்யாணத்துக்கு வரலன்னு வீட்லயே இருக்கலாமா. அதான் ஃபோன் போட்டு 2 அதட்டுன்னு இப்ப வந்துட்டே இருக்காங்க. பாரு, ஏன் மாமா அவ நம்ம கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்றான்? என்னாச்சு? அவளை நீங்க எதனா திட்டிட்டீங்களா? அது சரிடி, நீயும் அவளை என்ன திட்டாம இருந்தா சரிதான். அவ தான் எல்லாத்தையும் கரெக்டா இருக்காளே, அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவளை திட்ட போறேன்? அப்புறம் என்ன மாமா, எதுக்காக அவ கல்யாணத்துக்கு வரலன்றா? அவளை தனியா பிரிச்சு வச்சுக்கிறா, வேற ஒன்றும் இல்லை. அம்மா சொன்னாங்களாம், அவங்க கல்யாணத்துக்கு போனா அவங்களுக்கு இன்சல்ட் ஆயிடும், அதனால வேண்டாம், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னதா சொல்றா. அதான் 2 ஏறுன்னு இப்ப 2 பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை செஞ்சீங்க மாமா. அப்படிதான் திட்டி தான் வர வைக்கணும், வேற வழி இல்லை. இந்த மாதிரிலாம் யோசிச்சா எப்படி? வரட்டும், நானும் அவளை திட்டுறேன். அவளை திட்டடி பொண்டாட்டி, என்னெல்லாம் திட்டிட மாட்டேல்ல ஒடிய பொண்டாட்டி. இனிமேதான் உங்களுக்கு இருக்கு மாமா கச்சேரி, பார்த்துட்டே இருங்க. இவ்வளோ நாள் நான் வெறும் அனன்யம், இனிமே அப்படி இல்லைல்ல, கார்த்திக் அனன்யம். அதனால என்கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் மாமா இருக்கணும், புரியுதா? என் பையனுங்களையும் என் மருமகளையும் பார்க்கும்போது என் கண்ணே பற்றம் போல இருக்கு, அப்படி இருக்கு. ஆமாக்கா, கரெக்டா சொன்னீங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. நம்ம கண்ணே பற்றம் போல இருக்கு. நம்ம காலடி மண் எடுத்துதான் இவங்களுக்கு சுத்தி போடணும் போல. ஆமா ஆமா, ஒருத்தரோட ஜோடி பொருத்தமும் அப்படி இருக்கு, கண்ணுக்கு லட்சணமா இருக்கு. நம்ம பார்த்து வச்சா கூட இப்படியெல்லாம் அமைஞ்சிருக்காது. அவங்கள பார்த்துக்கிட்டது ரொம்ப நல்லாவும் மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கு. ஆமாக்கா, இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான்லாம் இந்த மாதிரி பெரிய இடத்து வீட்டு கல்யாணத்துக்குலாம் வருவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜனனி அம்மா, சொல்லுங்கம்மா.
இது எங்க வீட்டு கல்யாணம் இல்ல, இது நம்ம வீட்டு கல்யாணம். நீங்க இல்லாம எப்படி? நீங்க வரலன்னு நாங்க கேள்விப்பட்ட உடனே எங்களுக்குலாம் உங்க மேல கோவமே வந்துருச்சு பாத்துக்கோங்க. நல்ல வேலை கார்த்திக் மாப்பிள்ள உங்களை ஆளை விட்டு அனுப்பி கூப்பிட்டு வர வச்சிட்டாரு. இல்லைன்னா நாங்களே கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்துருப்போனா பாத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொந்தங்க கிடையாதா, அதான் நாங்க போறதுக்கு தயங்கி தயங்கி நின்றுட்டு இருந்தோமா. ஆனா இப்படிலாம் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்ததுன்னா நான் காலையிலே கிளம்பி வந்திருப்பேம்மா. மன்னிச்சிடுங்க. மறுபடியும் பாரு, அது என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றது? இது நம்ம வீட்டு கல்யாணம், நீங்க தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யணும். அது மட்டும் இல்ல, காலையில மாப்பிளையும் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கு தயாரா இருங்க. ஆமாமா ஜனனி, நானும் சொல்ல நினைச்சேன். பையனுங்களையும் பொண்ணுங்களையும் நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க சரிங்களா. அவங்களுக்கு உங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சதுனாலே அதுவே அவங்களுக்கு போதும். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி, நான் இல்லாமலா என் பொண்ணு பிள்ளைங்கள நான் ஆசீர்வாதம் பண்ணாமலா? கண்டிப்பா. அது சரி, நம்மளே இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி? ரிசப்ஷன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். பொண்ணு மாப்பிளையும் ரூமுக்கு கூட்டிட்டு போற வழியை பார்ப்போமா? ஆமா வசந்தி அக்கா, எல்லாரையும் கூட்டிட்டு ரூமுக்கு போவோம். அப்பதான் காலையில முகூர்த்த நேரத்துக்கு சீக்கிரம் கிளம்பி வந்து நிக்க முடியும். அது என்னமோ சரிதான். சரி, காலையிலக்கு மாலை எல்லாம் ரெடியா இருக்கு இல்லையா? ஏதோ அலைஞ்சு தெரிய வேண்டியதெல்லாம் இல்ல, எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம். சித்தி, எல்லாம் ரெடியா தான் இருக்கு. நமக்கு தலைக்கு மட்டும் கொஞ்சம் பூ கட்டணும். அது இப்போ ரூம்ல உட்காந்து கட்டிடலாமா? அதுக்கு என்னம்மா, என்கிட்ட கூட நான் எல்லாத்தையும் கட்டி தரமா? நம்ம எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து கட்டுவோம் வாங்க. நமக்கு என்ன இதுக்கப்புறம் வேலை இருக்கு? ரூம்ல போய் உட்காந்து கதை தானே பேச போறோம். அந்த நேரம் கட்டிடுவோம் வாங்க. ஐயோ, என்னடி பயமா இருக்கு? இப்படி டெரர் ஆயிட்ட? ஆமா மாமா, அதை சொன்னோம்ல. இப்ப நான் சாதா அனன்யா கிடையாது, கார்த்திக் அனன்யா. அதனால இனிமே டெரரா தான் இருப்பேன். புரியுதா? என்கிட்ட நீங்க வம்பு வச்சுக்கிட்டீங்க, உங்களை செஞ்சிருவேன் மாமா, செஞ்சிருவேன். ஏண்டி இல்ல, என்னடி ஆச்சு உனக்கு? என்ன எதுனா உள்ளுக்குள்ள பூந்துருச்சா என்ன? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? எப்படி நான் எப்படி டெரராலாம் டைலாக் பேசுனேன்? உங்களுக்கு பயமா இல்லையா? என்னை பார்த்து நீங்கள் இனிமேல் பயப்படணும் மாமா. ப்ளீஸ், பயம் வரலனாலும் பயந்த மாதிரியாவது நடிங்க மாமா. பொண்டாட்டி, எல்லாரும் உன்னை தாண்டி பாக்குறாங்க. ஆமாம் மாமா. ரித்து அக்கா, என்ன எதுக்கு இப்போ என்னை இப்படி பார்க்குறீங்க? இல்லை அனன்யா, உன்னை பார்த்தா பயம் வருதான்னு பார்த்தேன், அதான். ரித்து அக்கா, என்னை பார்த்தா பயம் வந்துதா? பயம் வரல, சிரிப்பு தான் வருது. மாமா பாருங்க மாமா, போங்கக்கா. ரித்து அக்கா, நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கல்ல, அதான் அவளால் ஏற்றுக்க முடியல. சரி விடுங்கக்கா, பார்த்துக்கலாம். மாமா பாருங்க, இவங்க எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் எனக்காக பேசுங்க மாமா. சரி சொல்லலாம், நீ அழாத. என்னம்மா நிம்மி, என்ன என் பொண்டாட்டியை பார்த்து என்னென்னமா பேசுற? அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது சரியா? சரி சொல்லக்கூடி, நீ அழாத, ஓகேவா? ரித்துமா, உனக்கும் தான். என்ன என் பொண்டாட்டியை போய் கிண்டல்லாம் பண்றீங்க? அப்புறமா தனியா கிண்டல் பண்ணுங்க. அதானே பார்த்தேன், கார்த்திக் மாம்ச சப்போர்ட் பண்றாருன்னு நினைச்சிட்டேன். ரைட். ஆமா இல்லம்மா, உனக்காக தான் பேசினேன். மச்சினிச்சி, என்ன குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்குறேன்னு நினைக்கிறேன். நீ இந்த மாதிரிலாம் பேசாத. தாலி கட்டுற வரைக்கும் கொஞ்சம் எதையும் உண்டாக்காம இருமா. நீ கவலைப்படாத பொண்டாட்டி, மாமா இருக்கல, மாமா பார்த்துக்கிறேன். என்னண்ணா, இங்கே தான் ரிசப்ஷன் போயிட்டு இருக்கல, நம்ம பந்தியாண்ட போனால் என்ன, அங்கே எல்லாம் கரெக்டாக போகுதா இல்லையான்னு தெரியலையேண்ணா. அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். கேட்டரிங் ஆளுங்க இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லை, வெற்றியும் அங்கே தான் இருக்கான், செல்வாவும் அங்கே தான் இருக்கான், அப்புறம் உங்கள் பையன் ஆகாஷ் அவனும் அங்கே தான் இருக்கான். இவங்க எல்லாரும் பார்த்துப்பாங்க, நம்ம போகணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் என்ன, பந்தி நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு, இங்கே ரிசப்ஷனும் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. இனி நமக்கு இங்கே வேலை என்ன இருக்கு? நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போமா? அது சரி. என்ன சம்பந்தி, என்ன விட்டுட்டு போலாம்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க வேற சம்பந்தி, அது எப்படி உங்களை விட்டுட்டு போவோம்? நீங்க இல்லாமலா? அப்படிலாம் இல்லை, நீங்க இருந்தாதான் பார்ட்டியே கலக்கட்டனா பார்த்துக்கங்களேன். வாங்க, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போமா? மச்சான், சாந்திக்கு மட்டும் தெரிஞ்சது நம்ம 2 பேரையும் ஓட விட்டுருவா, பார்த்துக்க. என்ன மாமா, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? நல்ல நல்லதுன்னு நம்மளும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். சாந்தியை சமாளிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா? அது நீங்க சமாளிச்சிருவீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சம்பந்தி, நம்ம கிளம்பலாமா? என்ன கார்த்திகப்பா, கிளம்பலாமா? நானும் எப்போ ரெடி, நீங்க எப்போ கூப்பிடுவீங்க தான் வெயிட்டிங்ல இருக்கேன். நம்ம போக வேண்டியதுதான். வாங்க, இதுக்கப்புறம் நமக்கு இங்க என்ன வேலை இருக்கு? ரிசப்ஷன் பாட்டு ஒரு பக்கம் நடக்குது, பந்தி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, பொம்பளைங்க அவங்க ஒரு பக்கம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். அண்ணே, எதாவது பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. கரெக்டாக டைமுக்கு எழுந்திரிச்சிடணும் பார்த்துக்கோங்க காலையில். ஏன்னா முகூர்த்தத்துக்கு மட்டும் நம்ம எந்திரிக்கல, நம்ம வீட்டு பொம்பளைங்க நம்மளை அவ்வளோதான். யோசிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க.
அட நீ என்னப்பா, அது நமக்கு ஒரு லிமிட் தெரியாதா? அந்த லிமிட்டோட சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சரி சரி, நம்ம இங்கே நின்று பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வாங்க வாங்க, நம்ம கிளம்புவோம். நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். சரி அப்போ ஓகே, வாங்க போவோம். அதுவும் சரிதான், நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இங்கே நமக்கு ஏதோ வேலை இருக்கு. வாங்க வாங்க போவோம். டேய் மச்சான், அங்கே டைனிங் ஹாலுக்கு போயிட்டு வந்தியா? எப்படி போயிட்டு இருக்கு பந்தியெல்லாம்? மாமா அதெல்லாம் கவலையே படாதீங்க, என் ஃப்ரெண்டுங்க இருக்கானுங்க, பக்காவா பார்த்துப்பானுங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு, ஒரு கவலையும் கிடையாது. நீங்க கவலையை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். பொறுக்கி இனிமே நான் உங்ககிட்ட பேசக்கூடாதடா. உங்க அம்மா என்ன உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா. எனக்கு கவலையா இருக்குடா. என்னால உங்ககிட்ட பேசாம இருக்க முடியுமான்னு தெரியலடா. அது சரி, நம்ம சிட்டரும்பு நம்மளை தான் பார்க்குது. ஆனால் பேசதான் முடியலையே, கூட்டம் வேற அதிகமாக இருக்கு. ஒரே சிட்டு. ஆமாம், சிட்டரும்பு முகத்தில் என்னமோ குறையுது. பொறுக்கி நான் உங்ககிட்ட பேசாம எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியலடா. எனக்கு உங்ககிட்ட பேசணும்டா. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணுதுடா. ஆனால் நான் உங்ககிட்ட பேசாமலே இருந்துருவேனா? நீயும் உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட பேச மாட்டியாடா? அக்கா அக்கா, ஐஷாக்கா ஐஷாக்கா. ஐஷாக்கா ஏதோ ட்ரீம்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சுஜி. இரு கூப்பிட்டு பார்ப்போம். அக்கா, ஐஷாக்கா. என்ன ஆச்சு இவளுக்கு? அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட கவனிக்காம இருக்கான். என்ன? சிட்டரும்பு ஏதோ சரியில்லை. சிட்டரும்பு கிட்ட கண்டிப்பாக பேசி ஆகணும். அக்கா சொல்லு சொல்லு ஜனனி. என்னம்மா? என்னம்மாவா? அக்கா நாங்க எவ்வளோ நேரம் உங்களை கூப்பிட்டு இருக்கோம். நீங்க என்னக்கா ட்ரீம்ல இருக்கீங்களா? சே அப்படிலாம் இல்லை, லேசா தலைவலி, அதான், வேற ஒன்றும் இல்லைம்மா. சிச்சு, என்ன ஐஷாக்கா, உங்களுக்கு தலை வலிக்குதா? ஐயோ இருங்க, நான் அம்மா கிட்ட போய் சொல்றேன். சுஜி அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லி பெருசாக்க கூடாது சரியா? எல்லாரும் மேரேஜ் பிஸியில் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திருச்சுன்னா சரியா போயிடும். சரி நான் ரூமுக்கு போறேன்னு. ஆமா ஐஷாக்கா, நீங்க சொன்னதான் கரெக்ட். நீங்க ரூமுக்கு போங்க, இல்லைன்னா சொல்லுங்க, நானும் கூட வரேன். வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே தானே இருக்கு ரூமு, நான் போய்க்கிறேன். நீங்க இருந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு. நான் போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரேன். சரிங்கக்கா, நீங்க போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்களை சாப்பிட கூப்பிடுறேன். வாங்க. சரிம்மா, நான் போறேன். என்னாச்சு இவளுக்கு? ஏன் ஒரு மாதிரி டல்லா போறான்? சரி, எங்க போறான்னு தெரியல, போய் பார்ப்போம் அவள. சரி வெற்றி, நீங்க பார்த்துட்டு இருங்கடா, நான் கொஞ்சம் வெளியில இருக்க போயிட்டு வரேன். அந்த பந்தியில பாருங்க, விட்டுறாதீங்க என்ன, அப்புறம் கார்த்திக் தெரிஞ்சா கோவப்படுவோம். அதெல்லாம் பார்த்துருவோண்ணா, நீங்கள் போயிட்டு வாங்க. டேய் ஆகாஷ், உனக்கு தான் சொல்றேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்க. அப்புறம் எதனா சின்ன சொதப்பல் வந்தாலும் கார்த்திக் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். ஓகேவா? அதெல்லாம் கவலைப்படாதீங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க மாமா. சரிடா, உங்க ரெண்டு பேரையும் நம்பி தான் கொஞ்சம் வெளியில போறேன், பார்த்துக்கோங்க, எதுவும் சொதப்பி வச்சிடாதீங்க. ஏன் செல்வா அம்மாக்கு நம்மளை பிடிக்கல? என்ன ஆச்சு? எதனால? நம்ம ஏதோ அவங்க கிட்ட தப்பா கூட பேசலையே. நான் அவங்க முன்னாடி வாய் கூட ஆடலையே. நான் யார்கிட்டயாவது பேசுறதை பார்த்து தப்பா எடுத்துக்கிட்டாங்களா? இல்ல, என்னால இதை ஏத்துக்கவே முடியல. ஏன் செல்வா அம்மாக்கு என்ன பிடிக்கல? எனக்கு செல்வாவை ரொம்ப பிடிச்சிருக்கே. எனக்கு முதல்ல பிடிச்ச ஃப்ரெண்டுன்னு பார்த்தா அது கார்த்திக் தான். நான் அவன்கிட்ட போய் என் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணும்போது அப்போ அவன் அதை அக்செப்ட் பண்ணல. அவன் அதை அக்செப்ட் பண்ணாத போதே எனக்கு அவன் மேலே எந்த விதமான எண்ணமும் இல்லை. அது பேர் லவ்வான்னு கூட எனக்கு தெரியல. அது ஒரு ஜஸ்ட் இன்ஃபெக்ஷனேஷனாக கூட இருக்கலாம்ல. ஆனால் இப்போ நான் செல்வாவை மனப்பூர்வமாக லவ் பண்ணுறேன். அவன் இல்லைன்னா நான் இல்லைன்ற அளவுக்கு வந்துட்டேன். எனக்கு செல்வாவை பிடிச்ச அளவுக்கு வேற யாரையும் நான் பிடிக்கல. எனக்கு இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு செல்வா கிடைக்க மாட்டாரா? நானும் செல்வாவும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியாதா? அவங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கலையே, எப்படி நான் அவங்களுக்கு என்னை பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறது எனக்கு புரியலையே. எனக்கு சின்ன வயசுலேருந்து எதுவுமே கிடைக்கல. நான் ஆசைப்படுற எந்த பொருளும் எனக்கு கிடைக்கல. எங்கள் அம்மா அப்பானா எனக்கு ரொம்ப இஷ்டம். அவங்களும் சீக்கிரமே போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் கார்த்திக் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தான். அவன் மேலே எனக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அவன்கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் அவன் என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கல. பரவாயில்ல, அது வரைக்கும் என் கூட அவன் ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணான். ஆனால் இப்போ நான் செல்வாவை ரொம்ப 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 காதலிக்கிறேன். ஆனால் செல்வாவும் எனக்கு கிடைக்க மாட்டாரா? நான் அந்த அளவுக்கு துரதிருஷ்டசாலியா? அட நம்ம ஆளு அடசிட்டு உன்னை மண்டபத்துக்குள்ள தேடினாக்கா மண்டபத்து வெளியில வந்து நின்றுட்டு இருக்க. அதுவும் இந்த ஒன் டைம்ல என்ன பண்றா இவன் நம்மளால தேடிட்டு இருக்கணும். ஒருவேளை நம்மளதான் தேடுறாளோ? ஈரடி வரேன். ஹலோ மேடம், மேடம். சிட்டு சிட்டு, என்னாச்சு இவளுக்கு? இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், அசையமா இருக்கான். ஏய் சிட்டரும்பு, சொல்லுங்க. என்ன சொல்லுங்க வா. ஓய் சிட்டரும்பு, என்ன எதனா கனவு கண்டுட்டு இருக்கேன் என்ன? ஆமா, என் கனவாவே போயிடுமோன்னு பயமா இருக்குடா. இல்ல சும்மாதான் ஏதோ நினைப்புல நின்றுட்டு இருந்துட்டேன். சொல்லுங்க சிட்டரும்பு. ஏய் என்ன ஆச்சு உனக்கு? ஏதோ நீ ஏன் அப்படி கேக்குறீங்க? உனக்கு என்னமோ ஆயிருக்கு. ஆமா என்ன ஆச்சு?
யாருன்னா உன்னை எதுவும் சொன்னாங்களா என்ன? சச்சா அப்படிலாம் இல்ல. ஏன் எதுக்கு அப்படி கேக்குறீங்க? இதோ நீ இப்போ எனக்கு மரியாதை கொடுக்குறல, அதை வச்சே தெரியுது உன் மைண்ட் ஏதோ அப்செட்டாக இருக்குன்னு. என்னாச்சு சிட்டு? யாரும் ஏதாவது சொன்னாங்களா? என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். சொல்லு சிட்டு. ஓ அதுவா, அதான் நான் சொன்னல, ஏதோ நினைப்புல இருந்துட்டேன்னு. அதான் அந்த நினைப்புல அப்படி பேசிட்டேன். பொறுக்கி. ம், என் சிட்டெரும்பை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஏதோ மைண்ட் அப்செட்டில் இருக்க. என்னாச்சு? ஏய் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. ஏய் சிட்டெரும்பு, என்ன இப்போ நான் தான் உன் பக்கத்தில் வருவேன், இப்போ நீயே வந்திருக்க. என்னாச்சுடி? நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமாடா பொறுக்கி? சிட்டெரும்பு என்னம்மா என்னாச்சு? சரி நீ எதுவும் வந்தாலும் கேளு. ஏன் பொறுக்கி, உனக்கு என்ன பிடிக்குமா? இது என்னடி கேள்வி? எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி. அதான் அதை பற்றி தான் நம்ம நாளைக்கு பேசலான்னு இருந்தோமே. நான் உன்கிட்டயும் நீ என்கிட்டயும் சொல்லலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தோமே. அப்புறம் என்னடி? எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்டா பொறுக்கி. அது எனக்கு நல்லாவே தெரியும்டி. சரி இப்போ என்ன ஆச்சு உனக்கு? என்ன எதுக்கு இப்போ நீ ஒரு மாதிரி இருக்க? நீ இந்த மாதிரி இருக்காதடி, எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல, நீ என் கூட அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது ட்ராவல் பண்ணுவியாடா? சிட்டெரும்பு, யார் உன்னை என்ன சொன்னாங்க? உனக்கு என்னமோ நடந்திருக்கு. நீ இப்படி பேசாதடி, எனக்கு கஷ்டமா இருக்கு. சச்சா, என்ன யார் சொல்ல போறாங்க? என்னென்ன யாரும் எதுவும் சொல்லல. எனக்கு எங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா, அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இங்க பாருமா, உனக்கு எல்லாமா நான் இருப்பேன் சரியா? உன்னோட அம்மாவா அப்பாவா உன் ஃப்ரெண்டா எல்லாமே நான் உன் கூட கண்டிப்பா இருப்பேன்டி. இன்னொன்னும் உன் கூட வரணும்னு ஆசை தான். எனக்கு தெரியலடா போயிட்டு, நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு எனக்கு தெரியல. அதான் நீ என் மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு எனக்கு பயமா இருக்குடா. சிட்டெரும்பு, ஹேய் இங்க பாருடி. என்ன? ஒன்றும் இல்லை, அதான் சொன்னல, எனக்கு எங்கள் அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சுன்னு. அதான் வேற ஒன்றும் இல்லை. சரி நான் உள்ள போகிறேன். என்னமோ இருக்கு, ஆனா நீ சொல்ல மாட்டேற சிட்டெரும்பு. என்னடி என்னாச்சு? சீரியஸாவே உனக்கு அம்மா அப்பா ஞாபகம் தான் வந்துருச்சா, இல்ல வேற எதுனா வாடி? இல்ல இங்க கல்யாணம் நடக்குதுன்னு நினைச்சு நமக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்றியாடி? எனக்கு கடைசி வரைக்கும் யாருமே என் கூட இருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. நானா ஆசைப்பட்ட ஒரு ஆள் நீடா, ஆனால் நீயும் என் கூட வரமாட்டியோன்னு எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு நீ வேணும்டா. ஆமாம், உண்மையாவே அம்மா அப்பா ஞாபகம் தான் வந்துருச்சு. எல்லாரும் இங்கே அவங்கவுங்க அம்மா அப்பா கூட இருக்காங்களா, அதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதான் வேற ஒன்றும் இல்லடா பொறுக்கி. ஏய் என்னடி எதுக்கு பலர? எனக்கு தெரியல, ஏதோ எனக்கு யாருமே இல்லையோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிட்டெரும்பு தயவு செஞ்சு அழாதடி. நீ அழுறத பார்க்குற அளவுக்கு என் மனசு சக்தி இல்லடி. இங்க பாரு, நீ எப்பவுமே சிரிச்சுட்டு துருத்துருன்னு இருக்கிறவடி. இந்த மாதிரிலாம் அழாதடி ப்ளீஸ்மா, அழாதம்மா. நான் இருக்கல, உனக்கு யார் இல்லைன்னா என்ன, எல்லாமும் நான் இருப்பேன்டி. நீயும் இருக்க மாட்டியடா. உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கலையே, நீயும் போயிடுவல்ல. உங்க அம்மாக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்குமான்னு தெரியலையடா. சரி நான் உள்ள போறேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன், படுத்தா சரியா போயிடும். சரியா? இங்க பாரு சிட்டெரும்பு, அழாத. முதல்ல அழுத நிறுத்துமா. என்னால் இதை பார்க்க முடியலமா. ப்ளீஸ் நீ எதுக்காகவும் அழக்கூடாது. நான் இருக்கல, நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் அழக்கூடாது. ப்ளீஸ் டி, அழாதடி. நான் அழக்கூடாதுதான் நினைச்சேனா, ஆனா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா. எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்களோன்னு ஒரே பயமா இருக்கடா பொறுக்கி. எல்லாரும் என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. இங்க பாருமா, யார் உன்னை விட்டு போனாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன், எப்பவுமே உன் கூட இருப்பேன். எல்லாமும் உன் கூட தான் இருப்பேன் சரியா? அழாதடி ப்ளீஸ், நீ அழாத. இனிமே உன் கண்ணில் கண்ணீரே வரக்கூடாது. நான் இருக்கேன்ல, இங்க பாரு, எப்பவும் நான் உன் கையை பிடிச்சிட்டு தான் இருப்பேன். நான் உன் கூட தான் இருப்பேன் புரியுதா? உனக்கு இனி எந்த பயமும் வேணாம். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன். எப்பவும் நீ இப்படி தான் இருக்கணும், எதுக்காகவும் அழக்கூடாது சரியா? இந்த செல்வா இருக்கும்போது நீ எதுக்காகவும் அழக்கூடாதுடி புரியுதா? சரி நீ வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு உன் ரூமில் விடுறேன். நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு புரியுதா? சாப்பிட்டு அடியாதுன்னா? சாப்பிட்டேன்டா. நீ சொல்லும் போதே தெரியுது நீ சாப்பிட்டுருப்பியா சாப்பிட்டுருக்க மாட்டியான்னு. சரி வா, முதல்ல நீ சாப்பிடு, அப்புறமா போய் பாடு சரியா? வாடி. இல்ல பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். நீ பாரு, கல்யாண வேலை நிறைய இருக்குல்ல, நீ போய் வேலையை பாரு, நான் போறேன். அதெல்லாம் எந்த வேலை இருந்தாலும் என்னோட முதல் வேலை நீ தாண்டி. உன்னை பார்த்துட்டு தான் அப்புறம் மற்ற வேலையெல்லாம். முதல்ல உன்னை பார்க்கணும் வா. இல்லடா பொறுக்கி, இப்போ நான் நார்மல் ஆயிட்டேன். நான் நார்மலா தான் இருக்கேன். நீ வேலையை பாரு, நான் போய்க்கிறேன் சரியா? அப்போ நீ நார்மல் ஆயிட்ட அப்படிதானே? அப்பனா நாளைக்கு
மார்னிங்கே ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க அதை சொல்லிடுவியாடி? பொறுக்கி, நீ உன் விஷயத்துல கரெக்டா இருக்கேடா. அப்பாடா சிரிச்சிட்டடி என் சிட்டரும்பு. நீ எப்பவுமே சிரிச்சிட்டே இருடி, இப்படியே இருடி. தயவு செஞ்சு நீ அழலாம் அழாதடி. என் மனசு ரொம்ப உடஞ்சிருச்சுடி. நீ இப்படி இருக்கிறத பார்த்த உடனே என்னால் தாங்கிக்க முடியலடி. இனிமே அப்படிலாம் இருக்காதடி. எப்பவும் இதே மாதிரி சிரிச்சிட்டே இருடி. இதுதாண்டி உனக்கு அழகு, சரியா? தெரியலையே, எனக்கும் சிரிச்சுட்டே இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா அந்த கடவுள் தான் என்ன சிரிக்க வைப்பாரா இல்லையான்னு தெரியல. லவ்யூடா பொறுக்கி, இதை நாளைக்கு உன்கிட்ட சொல்ல முடியுமான்னு தெரியல. இப்பவே என் மனசுக்குள்ள சொல்லிக்கிறேன்டா. லவ்யூடா பொறுக்கி, லவ் யூ so much டா. அங்கு சொல்லாத உறவம் இவன் நெஞ்சோடு வளர்த்தான். அது தப்பான கருத்தா கண்ணீரில் இழுத்தான். கண்ணும் கண்ணும் மோதும் அம்மா, நெஞ்சம் மட்டும் பேசும் அம்மா, காதல் கண்ணோரம் கண்ணோரம் விழுந்தேன், உன் நெஞ்சோரம் நெஞ்சோரம் பிழைத்தேன். சிட்டரும்பு, உனக்கு என்னமோ நடந்திருக்கு. நீ அதை என்கிட்ட சொல்ல மாட்ட. ஆனா நான் கண்டுபிடிப்பேன்டி. முன்னெல்லாம் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. நீ எப்பவும் எனக்கு தான். நாளைக்கு நான் என் லவ் உன்கிட்ட சொல்றேன்டி. ஐ லவ் யூ சிட்டரும்பு. நீ எப்பவும் எனக்கு தான். நான் உன்னை இப்போ வரைக்கும் என் காதலியாவே பார்க்கல. உன்னை என் பொண்டாட்டி அதாண்டி பார்த்துட்டு இருக்கேன். நீ என் பொண்டாட்டிடி. சரிடா பொறுக்கி, நான் போறேன். நீ போய் வேலையை பாரு. சரி சரி, முதல்ல போய் சாப்பிடு. சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் பாடு, ஓகேவா? எல்லாம் ஓகே. நாளைக்கு கண்டிப்பா சொல்லிடுவேல. கண்டிப்பா சொல்லிடுவேன் பொறுக்கி, நீ கவலையே படாத. நாளைக்கு நான் உன்கிட்ட கண்டிப்பா சொல்லிடுவேன். போயிட்டு வரேன். சரி. சகல, அரவிந்த் எங்க? அரவிந்த் ஏதோ ஃபோன் வந்துட்டுன்னு போயிருக்காண்டா. பேசிட்டு வந்துடுன்னு சொன்னான். சரி, எனக்கு டயர்டா இருக்கு, நான் படுக்கலான்னு இருக்கேன். ஆமா சகல, எனக்கும் டயர்டா இருக்கு. ரொம்ப நேரம் ரிசப்ஷன்ல நின்றுட்டு இருந்தது, கை கால்லாம் வலிக்குது. நானும் கொஞ்ச நேரம் படுத்தாதான் உண்டு. வா போய் படுப்போம். அது மட்டும் இல்ல, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. அது சரி. ஏன் சகல, நம்ம மாப்பிள்ளை இங்க ரிசப்ஷன்ல நின்றுட்டு இருந்ததுனால நமக்கு டயர்டா இருக்கு, கை கால் வலிக்குது, அதனால நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். இங்க ஒருத்தன் என்ன கலட்டிட்டான், என்ன வெட்டி முறிச்சிட்டான்னு தெரியலையே, இப்படி டயர்டா உட்காந்துட்டு இருக்கான். என்னன்னு நோட் பண்ணீங்களா சகல? ஆமா ஆமா கார்த்திக், நானும் இப்பதான் பாக்குறேன். ஆனா அவன் ஏதோ ரொம்ப சீரியஸா இருக்க மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதோ மைண்ட் அப்செட்டா இருக்கான்னு நினைக்கிறேன் கார்த்திக். நீ என்னன்னு கேளு. ஆமா சகல, அவன் ஏதோ மைண்ட் அப்செட்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். டேய் டேய் செல்வா. சொல்றா கார்த்திக். என்னடா? டேய் என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா என்ன? இதை கார்த்திக் கிட்ட இப்போ சொல்லலாமா வேணாவா? ஐஷு அழுததை கார்த்திக் கிட்ட சொன்னா கார்த்திக் எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே. வேண்டாம், அவனே 1000 பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் அவன் கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது. அந்த சந்தோஷத்துல இருக்கான். நம்ம அவன் சந்தோஷத்துக்கு இருக்க வேண்டாம். இதை நம்மளே சால்வ் பண்ண பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, லேசா தலைவலி. அதான். என்னடா? இல்லடா மச்சான், மாப்பிள்ளைங்க எங்களுக்கே தலைவலி எதுவும் வரலையே. நீ சும்மா தானே நின்றுட்டு இருந்த, அதை என்ன உனக்குன்னு கேட்டேன். அது சரிடா. டேய், மாப்பிள்ளையா இருந்தா தான் தலைவலிலாம் வரணுமா என்ன? உங்களை விட நாங்கள் நிறைய வேலை செஞ்சுருக்கோம்டா. அதில் வந்த தலைவலி தான் இது. நீ உனக்கு என்னப்பா, நீ ஸ்டேஜில் ஜம்முன்னு நின்றுட்டு இருந்த, நாங்கள் தானே இப்படியும் அப்படியும் ஓடி ஆடி திரிஞ்சு அதுவும் நீ வேற ஏதோ டென்ஷன் ஆகிடுவே. கரெக்டாக நடக்கலன்னா பந்தியிலேருந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் பார்த்து டயர்ட் ஆனதுனால வந்து தலைவலிடா இது. சரிடா மச்சான், சலிச்சுக்காத. உனக்கு கல்யாணம் வரும்போது நான் எடுத்து போட்டு செய்கிறேன்டா. நான் மட்டும் இல்லை, இதா சகல வேற இருக்காரு, எல்லாரும் எடுத்து போட்டு செய்கிறோம். நீயே கவலைப்படுற? ஆமாம் செல்வா, கண்டிப்பா உன் கல்யாணத்தில் நாங்கள் விட்டுருமா என்ன? நாங்கள் தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வோம். நீ ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி அமைதியாக நின்னா போதும். ஐயோ அருண், நீங்கள் வேற. நான் சும்மா உனக்கு கலாச்சேன், வேற ஒன்றும் இல்லை. சரி நீங்கள் படுங்க, சீக்கிரம் படுங்க. காலைல முகூர்த்தம் வேற, சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. நீங்களா படுங்க. ஆமாண்டா, நாங்கள் படுக்கிறோம். இவன் அரவிந்த் வெளியில போனா இன்னும் ஆளை காணும். அவன் வந்தானா படுக்க சொல்லு, நான் போய் படுக்கிறேன். ஆமாமா கார்த்திக், நீயும் போய் படு. அருண் நீங்களும் படுங்க, நான் வெளியில இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து படுத்துக்கிறேன், நீங்க படுங்க. அப்பாடா, இப்பதாண்டி அக்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குல்ல. ஆமா, பின்ன இருக்காதா? ஜுவல்ஸு, பட்டு சாரி, அது இதுன்னு கட்டிக்கிட்டு என்னமோ என்ன சொல்றது, வெயிட்டை சுமந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. சரி, இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. சரி போய் படுக்கலாமா? ஆமாண்டி அக்கா. இரு, ரித்து அக்கா வேற வரணும். ரித்து அக்கா வெளியில போயிருக்காங்க, வந்துடுறேன்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல வெளியிலவா? ஏன் வெளியில போனாங்க? இது ஒன்றும் இல்லடி அக்கா, அரவிந்த் மாமா வந்தாங்க, அதான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிருக்காங்க. அநேகமா டெரஸ்ல தான் நின்று பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பேசட்டும், நம்ம படுக்கலாமா? ஆமா, செம்ம டயர்டா இருக்கு, நம்ம போய் படுப்போம். டோரை ஓப்பன்லேயே வச்சிருவோம், ஏன்னா ரித்து அக்கா வரணும்ல. அவங்க வந்துட்டு லாக் பண்ணிட்டு படுப்பாங்க. நம்ம போய் படுக்கலாம் வாடி. ஆமாண்டி அக்கா, அதுவும் சரிதான், டோரை ஓப்பன்லேயே இருக்கட்டும். வா நம்ம போய் படுப்போம். ஏண்டி அக்கா, உனக்கு தூக்கம் வருது? எங்க இருந்து தூக்கம் வர? நம்ம எப்படி தூங்குவோம் பார்த்துக்க.
டயர்டா இருக்க உடம்பு, ஆனா தூக்கம் தான் வர மாட்டேங்குது. நாளைக்கு கல்யாணத்தை நினைச்சு நமக்கு இப்ப எப்படி தூக்கம் வரும்? அதான் தூங்காம முழிச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அது என்னமோ கரெக்டு தான். ஆனா காலையில முகத்த நேரத்துக்கு கரெக்டா நம்ம அங்க இருக்கணும். அதுக்கு நம்ம இப்ப தூங்கினாதான் உண்டு. சரி நம்ம தூங்கும், கண்ணை மூடி பாடு, தூக்கம் வந்தா தூங்கும். இதான் சீக்கிரம் வர லட்சணமா? நான் எத்தனை மணிக்கு வர சொன்னேன், எத்தனை மணிக்கு வந்திருக்கேன்? மேடம் கொஞ்சம் வேலை இருந்தது. உங்களை மாதிரி எனக்கு இன்னொரு கேஸ் இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு வர வேணாவா? சரி அதான் வந்துட்டேன்ல, இப்போ எங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், தூக்கிடுறேன். அம்மா கோவப்பட்டு இருக்காதீங்க, விஷயத்த சொல்லுங்க, அவர் போய் வேலையை செய்யட்டும். சரி இங்கே பாரு, வா என் பின்னாடி வா, நான் ரூமை காட்டுறேன். அங்கே உள்ளே போகிறேன், அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டல, அவளை தான் தூக்கணும். அவளை தூக்கி நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று, உயிர் மட்டும் உடம்புல இருக்கக்கூடாது, பார்த்துக்க. அது மட்டும் இல்லை, என் பேர் வெளியில் வந்துடவே கூடாது, புரியுதா? மேடம் என்கிட்ட காரியத்தை ஒப்படைச்சிட்டிங்கல்ல, அதெல்லாம் நான் பண்ணிவிடுவேன். என்னோட அமௌண்ட் எப்போ வரும் அதை சொல்லுங்கள். ஆல்ரெடி உன் அக்கௌண்ட்டுக்கே பாதி அமௌண்ட்டை போட்டுட்டேன். இன்னும் மீதி பாதி அமௌண்ட்டை நீ பொண்ணை தூக்குனதும் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆனால் நீ காரியத்தை மட்டும் கச்சிதமாக முடிக்கலை, நானே உன்னை முடிச்சிடும், பார்த்துக்க, புரியுதா? ஓ மேடம் என்கிட்ட விஷயத்தை விட்டுட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். பொண்ணை தூக்க வேண்டியது என் பொறுப்பு. அதான் உடம்புல உயிர் இருக்கக்கூடாது சொல்லிட்டீங்கல்ல, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க, போய் நிம்மதியாக இருங்க. சரி சரி, நீ முன்னாடி போ, நான் வரேன். அம்மா எல்லாம் கரெக்டாக நடந்துரும்லம்மா? நிம்மி இந்த ஆள் தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? காலையில் அருண் மாமா என் கழுத்தில் தாலி கட்டிடுவாங்கல்லம்மா? நீ எதுக்கும் கவலைப்படாத. அருண் உன் கழுத்தில் தான் தாலியை கட்டுவான், வேற யார் கழுத்துலையும் கட்ட மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி, புரியுதா? நீ காலையில் பொண்ணா லட்சணமா பட்டு புடவை எடுத்து கட்டிக்கிட்டு நகைலாம் போட்டுக்கிட்டு ரெடியாக இரு. அங்கே ஐயர் கூப்பிட்டதும் நீ தான் போய் மணமேடையில் உட்கார்ற மாதிரி இருக்கும், புரியுதா? சரிம்மா, இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமா. எப்படியாவது இவன் நிம்மியை தூக்கிட்டு போயிடணும். எனக்கு அருண் மாமா என் கழுத்தை தாலியை கட்டணும், அவ்வளோதாம்மா எனக்கு வேணும். அது மட்டும் நடந்துருச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேம்மா. அதான் சொல்லிட்டேன்ல, போய் நிம்மதியாக பாடு, நான் பார்த்துக்கிறேன் மற்றதை. போ. இல்லைம்மா, இன்னைக்கு எதனா ஹெல்ப் பண்ண நான் வரேன், நீ மட்டும் தனியாக எப்படி பண்ணிப்பேன், நானும் வரேன், வா. சரி அப்போ வா. சரி அவன் வேறு முன்னாடி போயிட்டான், முதல்ல அவனுக்கு போய் ரூமை காட்டணும், வா வா. ஆமாம்மா வாங்க போ. பொண்ணுக்கு அம்மா அப்பா அப்புறம் மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆமாம்மா எல்லாரும் இங்கே தான் இருக்கும். சரிங்க. ஏன்னா சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணணும் இல்லையா? எல்லாரும் தனித்தனியா கூப்பிட முடியாது, அதான் ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். சரிங்க சரிங்க ஐயா, எல்லாரும் இங்கே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல வேலை வந்துட்டேன். இப்பதான் ஐயர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கேட்டாரு, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அம்மா அப்பா எல்லாம் இங்க இருக்கீங்களான்னு. என்னங்க பண்றது, அங்க பொண்ணுங்க ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்க்கணும்ல, அதை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தேன். லட்சுமி அக்கா ரெடி ஆயிட்டாங்களாமா பொண்ணுங்களா? இன்னும் இல்ல சாந்தி, ரெடி ஆயிட்டே இருக்காங்க, இந்த கிளம்பிடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. முகூர்த்தத்துக்கு தான் நேரம் இருக்குல்ல, இன்னும் ரெடி ஆகட்டும். அது சரி, இவங்க நேற்று ரிசப்ஷனுக்கு அந்த அலப்பறை பண்ணாங்க, இப்ப கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அனன்யாவது கிளம்பி இருப்பாளே. சாந்தி அனன்யா ரெடி ஆயிட்டாதான், ரித்துவும் ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டா. நிம்மி தான் எங்க போனான்னு தெரியல, கேட்டா ஏதோ ரெஸ்ட் ரூம் போயிருக்கதான் சொல்றாங்க, எங்க போனான்னு தெரியல. சரி வந்துருவா, அங்கதான்க்கா உள்ள எங்கன்னா இருப்பா, வந்துருவா. கிளம்பிடுவாங்க. சரி இந்த முகூர்த்தத்துக்கு தான் நேரம் இருக்குல்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆமா சாந்தி, அதான் நானும் சொல்லிட்டு வந்தேன், நேரம் இருக்குதான், இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடுங்க. நிம்மி வந்தானா அவளையும் சீக்கிரம் கிளம்பி இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சரிங்கக்கா. சௌமாங்கல்ய சித்தியர்த்தே குரு கடாட்சார்த்தம் அனுகிரகார்த்தம் ச குரு பிரார்த்தனா.